الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் குறித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியாகவே அழைத்து இருக்கிறார். ஆனால் இன்று இருக்கக்கூடிய மனிதர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்த்தால் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைக்கு மாற்றமாக இருப்பதையும் அவருடைய வேதமான மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு வேதத்தை நான் தந்திருக்கிறேன், ஃபீஹி திக்ருக்கும், அதிலே உங்களை பற்றிய குறிப்புகள் உங்களை பற்றிய செய்திகள் அதில் இருக்கிறது, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை, நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகான அறிவுரைகளுடன் இந்த வேதத்தில் நாம் சொல்லி இருக்கிறோம். வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றியோ மனிதன் அல்லாதவர்களுக்குரிய வழிகாட்டுதல்களை பற்றியே சொல்லவில்லை, உங்களை பற்றித்தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நீங்கள் சிந்திப்பதில்லை, ஏன் அதை படித்து பார்ப்பதில்லை என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்னொரு இடத்தில் மிக தெளிவாக சொல்கிறான், ஹுதன் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த வேதம் மனிதர்களுக்கு வழிகாட்டி, மனிதனாக பிறந்திருக்கக்கூடியவன் எப்படி நடக்க வேண்டும், மறுமையில் வெற்றியடைவதற்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்பதை அனைத்தையும் சொல்லும் ஒரு புத்தகம்தான் இந்த குர்ஆன். வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவாகவும் சொல்லும். நேர்வழி
அதை நீங்கள் படிக்கும் பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். அவ்வளவு தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறேன். வல் ஃபுர்கான், பிரித்து அறிவிக்கக்கூடியது, நல்லது எது, கெட்டது எது, சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதையும் இந்த புத்தகம் பிரித்து காட்டும், தெளிவுபடுத்தி காட்டும் என்று இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் மௌஇலத்தும் ரப்பிக்கும் வஷிஃபாவும் லிமா ஃபி ஸுதூர், உங்கள் இறைவனிடத்தில் நின்று வந்த அறிவுரையாகும், உங்களுடைய உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தாகும். திருக்குரானை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். மிக அற்புதமான அழகான அறிவுரைகள் நிறைந்த ஒரு நூல் இது. உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகள், பிதஅத்துகள், ஷிர்க்குகள் போன்ற நோய்களுக்கெல்லாம் இதில் மருந்து இருக்கிறது. இதை படித்தவன் இந்த நோய்களில் இருந்து விடுதலை பெறுவான், இதை படித்தவன் சிறந்த அறிவுரையை பெறுவான் என்று திருக்குரானை பற்றி நிறைய இடங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறார். ஆனால் இந்த புத்தகத்தை நாம் வழிகாட்டும் ஒரு நூலாக யாரும் பார்ப்பதில்லை. ஒரு மந்திர சொல்லாக மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது இறந்து போனவர்களுக்காகவோ நாம் ஓதக்கூடிய ஒரு மந்திர சொல்லாகவே என்ன செய்கிறார்கள், இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக், இந்த குர்ஆன் உனக்கு ஆதரவாக மறுமையில் இருக்கும் அல்லது எதிராக இருக்கும், ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கும். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நடந்தவனாக இருந்தால், அதன்படி செயல்படுபவனாக இருந்தால் உனக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்தில் வாதாடும். நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன் இன்னஹு ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அதை ஓதுவோருக்கு அது மறுமை நாளில் பரிந்துரை செய்யும். படி, இந்த குர்ஆனை நீ படித்தவனாக இருந்தால் மறுமை நாளில் குர்ஆனே உன்னை அழகாக சொல்லும், யா அல்லாஹ் உன் வேதத்தின்படி நடந்தவன், உன் வேதத்தின்படி செயல்பட்டவன், உன்னுடைய கருத்துக்களை மதித்தவன், இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புன அந்த குர்ஆனே உனக்கு என்ன செய்யும், பரிந்துரை செய்யும். அப்படி இல்லை என்றால் அலை உனக்கு எதிராக பேசும், யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை அவன் படிக்கல, உன்னுடைய வேதத்தின்படி செயல்படல, உன்னுடைய அறிவுரையை நிராகரித்தவன் என்றெல்லாம் நமக்கு எதிராகவே பேசுகிறோம். இந்த குர்ஆன் மட்டுமல்ல, இறை தூதர்களும் அங்கே என்ன செய்வார்கள், நமக்கு எதிராக சொல்வார்கள். இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இறைவா இந்த என்னுடைய கூட்டத்தினர்கள் இந்த குர்ஆனை புறக்கணிப்பதாக எடுத்துக்கொண்டார்கள். இதை புறக்கணிச்சிட்டான். இந்த குர்ஆனை அவன் கண்டே கொள்ளவில்லை, படிக்கவே இல்லை என்று குர்ஆனை படிக்காதவன் செயல்படுத்த அவனுக்கு எதிராக இறை தூதர்களும் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சொன்னால், குர்ஆனை படிக்காதவனும் அதைப்படி செயல்படாதவன் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையும் அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் நடக்கும் பொழுதுதான் மறுமையில் சொர்க்கத்துக்கு நம்ம செல்ல முடியும். உமையத்தில்லாஹ வரசூலஹு யத்ஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் எவன் கட்டுப்பட்டு நடக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அவனை நுழைய செய்வான், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குர்ஆன் ஹதீஸின் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை, அதைத்தான் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். எங்க முன்னோர்கள், மூதாதையர்கள் அவர்கள் காட்டி தந்த வழிகள் என்று அவர்கள் சொன்னதையே முன்மாதிரியாக அவன் எடுத்து போகின்ற பொழுது சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லுகிறான், இந்த சமுதாய மக்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், பிதஅத் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறான், இன்னொருத்தர் ஷிர்க்கு இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இதை அன்றைய காலத்தில் நிகழ்ந்த அந்த மக்களை பற்றி பேசக்கூடியது அப்படியே இன்றைய காலத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்கள் இன்று பாருங்கள், மேராஜ் நோன்பு என்று வைப்பார்கள், ஷவே பராத் என்று நோன்பு வைப்பார்கள், அதுல சில வணக்க வழிபாடுகளை செய்வார்கள், மௌலூது ஓதுவார்கள். இதெல்லாம் மார்க்கம் நமக்கு காட்டி தந்ததா, திருக்குர்ஆன் நமக்கு காட்டி தந்ததா, இதெல்லாம் ஒரு சுன்னத் என்று நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதானா? இல்ல, ஆனாலும் செய்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், இப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், குல் அல்லிமூனல்லாஹ பி தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? மேராஜ் நோன்பு வைக்கணும், யா அல்லாஹ் நீ சொல்ல மறந்துட்ட, இந்த மேராஜ் நோன்பு ஒன்று இருக்கு, நீ அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறியா? குர்ஆன்ல இல்ல, அவன் தூதர் காட்டி தந்த வழிமுறைகள்ல இல்ல, ஷவே பராத் இல்ல, புதிய புதிய நடைமுறைகள் நிறைய செய்கிறான். ஹஜ்ஜுக்கு போகிறான், உரமான விருந்துகள் எல்லாத்துக்கும் வச்சுட்டு போகிறான்.
மாலையை போட்டு போகிறான், வால் போஸ்ட் அடித்து வைக்கொண்டுகிறான், திரும்பி வருக வருக அல்ஹாஜி என்று போடுகிறான். ஒரு இஹ்லாஸை, மன தூய்மையை பறைசாற்றக்கூடிய ஒரு இபாதத்து, வணக்க வழிபாடுகள். அதில் சென்று அவன் அல்லாஹ்வுக்காக மட்டுமே அவன் அந்த ஹஜ்ஜை செய்துவிட்டு வருவான் என்று சொன்னால் பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு உயர்வாக சொன்ன ஒன்று முகஸ்துதிக்காக இன்றெல்லாம் ஆக்கப்பட்டு விட்டது. இப்படிலாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டானா? ஹஜ்ஜிக்கு போகும்போது நல்ல பெரிய விருந்த போடுன்னு சொல்ல மாட்டானா? நபிகளார் அதை செய்துவிட்டு போயிருக்க மாட்டார்களா? இப்படி புதிய மார்க்கம் காட்டித்தரா? அது அல்லாஹ்வுக்கு நீ மார்க்கம் சொல்லிக் கொடுக்குறியா? இதெல்லாம் மார்க்கம் என்று சொல்லுகிறாயா? அல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். வானத்தில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அனைத்தையும் அல்லாஹ் அறிவான். அவன மறதியாளனா? தெரியாதா? அல்லாஹ்வுக்கு நீ சொல்லி கொடுக்கிறாயா? மறந்து விட்டாய் என்று சொல்லுகிறாயா? எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு நீ மார்க்கத்தை சொல்லி தராதே என்று அல்லாஹ் கடுமையாக சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் காட்டித்தராத, அல்லாஹ் சொல்லித்தராத வணக்க வழிபாட்டு முறைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு பாடம் நடத்துகிறார். பித்அத்தை செய்யக்கூடியவர்கள் இப்படி நிறைய பேர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். தொழுகை முறை பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு தொழுகை கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார். சல்லு கமா ரஅய்துமூனி ஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கன்னு நபிகளார் அவர்கள் ஒரு தொழுகை முறையை நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க என்ன பாருங்க, தொழுகை ஷாஃபின்னு இருக்கு, தொழுகை ஹனஃபின்னு இருக்கு, பொம்பளைக்கு ஒரு முறை ஆம்பளைக்கு ஒரு முறை. புதிய புதிய வணக்க வழிபாடுகள், வணக்க முறைகள் எல்லாம் இந்த நடைமுறையில் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் பார்த்துதான் அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் அல்லாஹ்வுக்கு தீனை சொல்லி கொடுக்குறீங்களா? இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ்னு அழகா பெரிய போர்டை தூக்கி வச்சிருப்பாங்க. 30 ஜுஸு குர்ஆனை ஒரு இதிலே என்ன ஃப்ரேம் பண்ணி வீட்டில் தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. ஆயத்துல் குர்சியை தொங்க விட்டு வைத்திருப்பார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று பல நேரம் சொல்வார்கள். அல்லாஹ் இந்த நம்பிக்கை இருக்கு, இது அல்லாஹ் ஏற்பதா? வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் அதிகமானவர்கள் இணை வைத்தே கொண்டு அல்லாஹுவை நம்புவதில்லை. ஈமான் கொள்றான், ஷிர்க் வைத்துக்கிட்டே தான் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறான். அப்படி இருக்கா இல்லையா? எல்லா மக்களிடத்திலையும் தர்கா வழிபாடு இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் மட்டும் கையேந்த வேண்டியவர்கள் அவுலியாக்களிடத்தில் கையேந்துகிறார்களே, இது ஷிர்க் இல்லையா? தாயத்து தகடு இவைகளை எல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களா இல்லையா? ஷிர்க் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், இணை வைத்துதான் அல்லாஹ் நம்புறான். பியூர அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்புவனாக அவன் இல்லை. அன்றைய காலத்தில் உள்ளவனும் அல்லாஹ்வை நம்பினான், ஆனா ஷிர்க்கோடு சேர்த்து, சிலை வணக்கத்தோடு சேர்த்துதான் அவனுடைய நம்பிக்கை இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் உடைக்கிறான். அல்லாஹ் ஒருவனை மட்டும் சொல்லுது. இந்த ஹஜ்ஜில் கூட உரத்து ஒலிக்கக்கூடிய அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக், உனக்கு நிகராக ஒருத்தரும் கிடையாது, உலகத்தில் யாரும் கிடையாது, நபிமார்கள் கூட கிடையாது. ஆனா இங்க அவுலியாக்கள் என்ற பேரு, எந்த விதமான முகவரியுமே இல்லாதவர்கள் எல்லாம் அல்லாஹ் செய்கின்ற சக்திகள் அனைத்தும் அவர்களுக்கு இருக்கிறது. குழந்தையை கொடுப்பார்கள், நோயை நீக்குவார்கள், பொருளாதாரத்தை தருவார்கள், அனைத்தையும் தரக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் என்று நம்புகிறார்கள். அப்ப ஷிர்க் இல்லையா? இப்படித்தான் நிறைய பேர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி நம்பிக்கையை உடைத்தெறிவதற்கு மார்க்கத்தின் விழிப்புணர்வு, மார்க்கத்தை பற்றிய சட்டங்களை தெரிந்திருப்பது மிக முக்கியம். இதுல முக்கியமாக யாரிடத்தில் இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் உள்ளே போகிறது என்று சொன்னால் அதிகமாக பெண்களிடத்தில். அவர்கள் குறை சொல்ல முடியாது அல்லாஹ்வின் மீது, அந்த மறுமையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அல்லாஹ்ட்ட போய் நிறைய நன்மையை பெறணும், அங்க மறுமையில் நிறைய இருக்கணும் என்பதற்காக வேண்டி பொய்யான விஷயங்களை நம்பி செய்து விடுகிறார். நரகத்துக்கு போறானா நரகத்துக்கு போறேன்னு இல்லை, அங்க போனாலும் கிடைக்குன்னு நம்புகிறார். அங்க போவது தவறு என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. தெரிந்திருந்தால் அவர்கள் அங்கே சென்றிருக்க மாட்டார். நிறைய நம்பிக்கைகள் அவர்களைத்தான் வைத்து மையமாக நிறைய ஆலிம்கள் என்ன செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ் அவன் தூதர் அப்படின்னு பயந்து கொண்டு அதை செய்கிறார்கள். சில இடங்களில் தஞ்சை போன்ற மாவட்டங்களில் பார்த்தீர்களானா எப்படி எல்லாம் ஏமாற்றி வைத்திருக்கிறார்னா, அவன் ஊருக்குள்ள பாம்பு வந்து விட்டது என்றால் அந்த மாதிரி காவாய்கள் இருக்கும், தண்ணீர் பாம்புகள் வரும், வீட்டுக்குள்ள வரும். பயந்து போய் அது போனால் என்ன செஞ்சிருக்கணும், அடிக்கணும், அல்லது அது போன்று வராமல் இருக்கக்கூடிய மருந்துகள் போடணும். அப்படின்னா பாம்பு வராமல் இருக்கும். அதுக்கு அச்சரித்து என்ன சொன்னாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பாத்தியா பார்த்தீங்கன்னா எந்த பாம்பும் இதுவும் வராது. இந்த நபிகளார் நமக்கு சொல்லி தந்ததா? குர்ஆனை படி சொல்லுகிறதா? மூசா நபி கைத்தறியை போட்டால் பாம்பை மாறிடுச்சு, உண்மைதான்.
ஆனா அந்த பாம்பை பார்த்தே அவர் பயந்தார். அல்லாஹ் சொல்றான், லா தஹப், பயப்படாதே, அது திரும்பவும் கைத்தடியா மாறிடும். பாம்பாக மாறினவுடனே அதிர்ச்சியை அடைஞ்சிட்டார். எல்லாமே சொல்லுவார் தமிழ், பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள். மூசா நபியும் பயப்படத்தான் செஞ்சார். ஆனா மூசா நபிக்கு பாத்தியா ஓதனம் என்றால் என்ன செய்யும், உங்க பாம்பு வராது, பள்ளி வராது அப்படின்னு சொல்லிட்டு கதையை வச்சு விட அதை நம்பியும் ஓதிக்கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த பெண்கள் இடத்தில் மார்க்க விழிப்புணர்வை, மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் பற்றிய விளக்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால், அவர்கள் அதை படித்து விட்டார்களே, ஆனால் இது போன்ற பிதாத்துகள் உள்ளே வராது, ஷிர்க்குகள் உள்ளே வராது. தர்காக்குள்ள போய் பாருங்க, கூட்டம் கூட்டமா யார் அதிகமா இருக்கா, எல்லாம் பெண்கள். ஆண்களும் போவாங்கன்னா குறைவாக இருப்பார்கள். பெண்களை தான் என்ன செஞ்சிருக்கா, நிறைய ஏமாற்று வைத்து அவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மார்க்கம் கற்றுக் கொடுக்க சொல்கிறது. சஹீஹுல் புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒருவருக்கு 2 நன்மை கிடைக்கிறது என்று நபிகளார் சொன்னார். ஒரு மனிதர் ஒருவரிடத்தில் அடிமை பெண், அன்றைய காலத்தில் போர்க்களங்களிலிருந்து பிடித்து வரப்பட்டு வேலைக்காரியாக மட்டுமே வைத்திருந்த பெண்மணி. இன்னொருவர் சுதந்திரமானவர்கள். இவங்க அடிமைகளாக இருந்த அந்த பெண்மணி பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அந்த பெண்ணுக்கு அவனுக்கு, அந்த பெண்மணிக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுத்து, அந்த ஒழுக்கத்தையும் அழகுற சொல்லிக் கொடுத்து, அல்லமஹா ஃபஹஸன தஅலீமஹா, கல்வியை கற்றுக் கொடுத்து அந்த கல்வியையும் அழகுற கற்றுக் கொடுத்தார். சும்மா ஏனதானு இல்லாம நல்ல தரமான கல்வியை அந்த அடிமைக்கு கொடுத்து அந்த அடிமையை விடுதலை செய்து அவனை திருமணம் முடித்துக் கொண்டால் 2 கூலியின் நபிகளார் சொன்னார். யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்? சாதா அடிமைக்கே கல்வியை கற்றுக் கொடுக்கணும், அதுவும் அழகுற சொல்லிக் கொடுத்தால் மிகப்பெரிய கூலி என்று சொன்னால், சுதந்திரமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். பெண்களிடத்தில் தான் நிறைய இந்த பிதஅத் ஷிர்க்குகள் எல்லாம் போகும் என்றால், அவங்களுக்கு அழகுற கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. கற்றுக்கொண்டு விட்டார்களே ஆனால் அவர்களை யாரும் ஏமாற்றி விட முடியாது. மிக விழிப்புணர்வு அடைந்தவர்களாக இருப்பார்கள். அதற்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முன் உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எவ்வளவு ஷிர்க்கு பிதஅத்துகள் நிறைந்திருந்தது, மூட நம்பிக்கைகள் நிறைந்திருந்தது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பாடம் பயின்றவர்கள், திருக்குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்தவர்கள், அதனுடைய சட்டதிட்டங்களை புரிந்தவர்கள் ஏமாற்ற முடியல. இங்கே பாருங்க, இந்த துல்ஹஜ் மாதம் முடிந்து அடுத்து முஹர்ரம் மாதம் ஃபர்ஸ்ட், இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதத்திலேயே பீடம் சொல்றாங்க. மாதம் முஹர்ரம் 1லேருந்து 10 வரை நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க. இது பீடை நாள் என்று அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்றைய காலத்துல, நபிகளாருடைய காலத்துல ஷவ்வால் மாதம் பீடை என்று நம்பிக்கொண்டிருந்தார். ஆயிஷா நாயி அவர்களை ஏமாற்ற முடியவில்லை. அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள், அறிவுபூர்வமாக கேட்கிறார்கள், தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வால் பனாஃபி ஷவ்வால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள், ஷவ்வால் மாதத்தில் உறவு கொண்டார்கள். ஐயுனிசாயி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஹலா இன்தஹு மின்னி, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களில் அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் அன்பிற்குரியவராக என்னை தவிர வேறு யார் இருந்தார்? பீடன்னு சொன்னா ரசூலுல்லாஹி மேல எனக்கு கோபப்பட்டிருக்கணுமே, என் மேலதானே அன்பு வைத்திருந்தார்கள். அவர்கள் இறக்கக்கூடிய நேரத்தில் மற்ற மனைவிமார்கள் இடத்தில் என்ன கேட்டாங்க? நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்க அனுமதி கொடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயினுடைய நெஞ்சிலே சாய்ந்தவர்களாகத்தான அவருடைய உயிர் பிரிந்தது. மூல நம்பிக்கை, கொஞ்சமான புத்தி இருக்கிறதா? ஷவ்வால் மாதத்தில் பீடை என்று சொன்னால் இவ்வளவு அன்பு பாசம் எங்கிருந்து வந்திருக்கும் என்று ஆயிஷா நாய் கேட்கிறாங்க. மார்க்கத்தை படித்தவர்களாக இருந்தால், தெரிந்தவர்களாக இருந்தால் இது போன்ற கேள்விகளை கேட்டு மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் தூக்கி எறிவார். காய்ச்சல் தாயத்தை கட்டிட்டா காய்ச்சல் போயிடும், பேய் பிசாசு பில்லி சூனியம் இதையாவது கட்டி தொங்க விட்டா எல்லாம் பறந்து போயிடும், இங்கேதான் பயந்து போகும். அதே மாதிரி பூரியான் பாத்தியா ஓதி விட்டால் செல்வம் கொட்டுவிடும். ஜாபர் சாதிக்கும் அவங்களுக்கு ஓது, அவருக்கு ஓதுறவருக்கே பணம் இல்லாம அவரே 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு தானே நம்மள்கிட்ட வர்றாங்க என்று கூட அவன் சிந்திப்பதில்லை. ஆயிஷா நாயி மாதிரி ஒரு புத்தி உள்ளவர்களாக இருந்திருந்தால், மார்க்கத்தை பற்றி தெளிவு இருந்திருந்தால் இந்த மாதிரி போயிருக்க மாட்டார். அதே மாதிரி ஆயிஷா நாயி அவர்கள் எந்த அளவுக்கு சிறந்தவர்களாக
மார்க்கத்தினுடைய செயல்களை ஒட்டி பார்த்து பேசியிருக்கிறார்கள் என்பது சஹீஹ் முஸ்லிமிடம் வரும் இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பிறகு சொன்னார்கள், தொழுகையை எது முறிக்கும்? தொழுகைக்கு முன்னாலே எது இருந்தது? யக்தௌ ஸலாத் அல் ஹிமார் வல் கல்ப் வல் மரஅ. நாய், அதே மாதிரி கழுதை, ஒரு பெண் குறுக்கால போனா தொழுகை முறிந்துவிடும் எப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனேயே ஆயிஷா நாய்க்கு பெரிய அதிர்ச்சி. ஆயிஷா நாய் அவர்கள் கேட்கிறாங்க, தொழுகையை ஒரு பொம்பளை நடந்து போயிட்டா தொழுகை உங்களுடைய தொழுகை முடிஞ்சிருமா? நம்ம அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு இருக்கிறோம், இடையில ஒரு பொம்பளை குறுக்கால போயிட்டாங்கன்னா தொழுகை நம்ம தொழுகை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டு ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்க, ஷப்பஹத்து மூனா பில் ஹும்ரி வல் கிலாபி. எங்களை போய் கழுதையிலையும் நாயிலையும் ஒப்பிட்டுகிறார்கள். நடுவாளிகளா, பொம்பளை நாய் மாதிரியா கழுத மாதிரியா அதோட ஒப்பிட்டு பேசுகிறீர்களே. இன்னொரு அறிவிப்பில் லாபத்து சௌ, ஒரு கெட்ட விலங்குகளா பெண்கள். இப்படி மட்டும் கேட்டு உணர்ச்சி வசமாக கேட்டுவிட்டு ஓடி போபவர்கள் அல்ல ஆயிஷா நாயகர்கள், ஆதாரத்தை சொல்லி மறுப்பவர்கள். எதையை சொன்னாலும் நபிகளாரின் வழிகாட்டுதல். நீ தொழுகை முறியும் நீங்க சொல்றீங்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய என்னுடைய அறையிலே அவர்கள் தொழுது கொண்டிருப்பாங்க, நான் காலை நீட்டி படுத்திருப்பேன். சஜிதா செய்கின்ற பொழுது என்னுடைய காலை குத்துவார்கள், நான் காலை மடக்கிடுவேன், திரும்ப அவர்கள் தொழுவார். நான் குறுக்கால தானே கிடந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகை முறியும் என்று சொன்னால் திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போய் ஒளி செஞ்சுட்டு வரணும். தொழுகை முறியலையே, அப்படியே தொடர்ந்து தானே தொழுதார்கள். எப்படி ஒரு சிந்தனைன்னு பாருங்க. நமக்கு மார்க்கத்தை பற்றிய செய்திகள் நமக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால், நபிகளாரின் வழிகாட்டுதல் தெரியுந்தா ஒப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா புதுசா ஒரு சுன்னத்துங்கிற நபிகளாருடைய காலத்தில் இருந்ததா கேட்டிருப்போம். 1ஆம் பாத்தியாங்கிறீங்க, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, ரசூல்லா ஓதுறாங்களா? ரசூல்லா காலத்தில் யாருமே வர்ணிக்கலையா? அவங்க மகன் வர்ணிக்கலையா? அவங்க மனைவி வர்ணிக்கலையா? அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் ஹம்சா ரலியல்லாஹு உட்பட எத்தனை நபித்தோழர்கள் இருக்கலையா? ரசூல்லா 1:7:40 ஓதுனாங்களா அப்படின்னு ஒரு பெண்கள் கேட்டு இருந்தாலோ அல்லது சிந்தித்து இருந்தாலோ இந்த மாதிரி பாத்தியாக்களே காணாமல் போயிருக்கு. அதே தர்காவில் போய் கையேந்தி கொண்டு இருக்கிறார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, எவ்வளவு சிரமங்கள் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா? பசியோடு இருந்தாங்க, பட்னியோடு இருந்தாங்க. பல தன்னுடைய மனைவி மீது அவதூறு சொல்லப்பட்டதால் கவலைப்பட்டது. எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் என்றாவது போய் இப்ராஹிம் நபி சிறந்த நபின்னு அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு ஓடி போய் தேடி போய் அது போய் கையேந்தினார்களா? உட முடியலன்னு சொன்னா அங்க போய் கேட்டிருந்தார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட முடியலன்னா தாயத்தை கட்டி தொங்க விடல, தட்டி எழுதி கொடுக்கல. அல்லாஹ் மஸ்ஃபி, இறைவா நீ நிவாரணத்தை கொடு. போனாங்க. சாது நபி வக்காசருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அப்ப ரசூல்லா போய் சந்திக்கும் போது அல்லாஹ் மஸ்ஃபி சாதா, இறைவா அந்த சாதுக்கு நீ நிவாரணத்தை அளி அல்லாஹ்ட்ட தானே கேட்டாங்க. யாராவது ஒரு நோயாளி கொண்டு வரப்பட்டால் அவருக்காக நீ என்ன துவா செய்தாங்க? அது ஹபீல் பாசா ரப்பன்னாஸ் இஸ்ஃபி வஅன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா என்று அந்த துவா தானே ஓதுனாங்க. நிவாரணம் அளிக்கக்கூடியவன் நீ தான், உன்னை குறைந்த இந்த நிவாரணம் அளிக்கக்கூடியவன் இல்லை. நீ அனைத்து நோய்களையும் விட்டு வைக்காமல் முழுமையான ஒரு நிவாரணத்தை எனக்கு கொடு அப்படின்னு அந்த துவா தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். யோசித்திருந்தார். ஒரு பெண்மணி இந்த விளக்கத்தை தெரிந்திருப்பார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுக்கின் பக்கம் போயிட மாட்டாங்க. மார்க்க அறிவு, ஒரு தெளிவு உள்ளே வருகின்ற பொழுது கண்டிப்பாக இதை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. எந்த தவறுகள் நடந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணாக நடந்தாலும் சரி, உடனடியாக அதை தட்டி கேட்பவர்களாக பெண்மணிகளே இருந்திருப்பாங்க. ஆயிஷா நாயகி கேட்டிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் செய்தியை பார்க்க, சாது இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ரத்துல் முபஷ்ஷரா 10 சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருந்தவர்கள். அவர் மரணித்த போது பள்ளியாசலில் தொழ வையுங்கள் என்று ஆயிஷா நாயகி சொன்னார். அன்கரன் நாஸ், மக்கள் எல்லாம் மறுத்தார்கள். அது எப்படி ஜனாசாவை பள்ளியாசலில் உள்ள முடியாது? பயங்கரமான எதிர்ப்பு அங்கே கிளம்புகிறது. உடனே ஆயிஷா நாயகி அடிக்கிறான் பாருங்க. மா அஸ்ரஹ மா நசிய நாஸ் மா ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் பின் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சுஹைல் பின் பைலா என்று சொல்லக்கூடிய தோழருக்கு பள்ளியாசலில் வைத்துதானே தொழ வைத்தார்கள். மறந்துவிட்ட ஒன்றுக்கு ஏன் அவசரம் காட்டுகிறார்கள்? இது நடந்துருச்சு, உங்களுக்கு நிலவுல இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சுஹைல் பின் பைலா அவர்களை பள்ளியாசலில் வைத்துதான் தொழ வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சாது பின் அபி வக்காஸ் தொழ வைக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? மார்க்க விழிப்புணர்வு பெண்களிடத்திலே உருவாக விடுமாயானால் அங்கே ஆண்களை கூட திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து விடுவார்கள். அவங்களைத்தான் ஏமாற்றப்படுகிறார்கள். அவர்கள் விழிப்புணர்வு அடையும் பொழுது யார்களும் எதுவும் செய்து விட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் கூட அந்த அளவுக்கு தெளிவுபடுத்தியிருந்தாங்க. யாரும் அவங்கள ஏமாற்ற முடியாது. மிகச்சிறந்த நபித்தோழர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 70க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை எழுதி வைத்திருந்தவர்கள். காத்திபுல் வஹியை எழுதியவராக இருந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், திருக்குர்ஆனோடு தொடர்புள்ளவர். நபிகளாருடைய காலத்தில் வஹியை எழுதி வந்தவர் ரசூலுல்லாஹ். அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், யார் ஒட்டு முடி வைக்கிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான் சொன்னார். உடனே இந்த செய்தி அப்படியே பரவுகிறது. உம்மு யாக்கூப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணின் காதில் விழுகிறது. உடனே ஓடி வருகிறாரு. ஓடி வந்து அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழரிடத்திலே அந்த பெண்மணி கேட்கிறார்கள், கராத்து மா பைன லௌஹைனி வமா வஜத்து ஃபீ. திருக்குர்ஆனின் இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரை நான் ஓதி இருக்கிறேன், படித்திருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எங்கேயும் இல்லையா? ஒரு நபித்தோழர் சொன்னார்கள், நம்ம என்ன நினைப்போம்? அஜர்த்து சொல்றாரு, இருக்குமோ இல்லையோ சொல்லுவோம். நேரா வந்து நேரடியாக ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க ஒரு நபித்தோழர்கிட்ட, எங்க இருக்கு நீங்க சொன்ன கருத்து? ஒட்டு முடி வைப்போம் சாபத்திற்குரிய வந்து குர்ஆன்ல அல்லாஹ் எங்கே சொல்லுகிறார்? நான் இந்த அட்டையில இருந்து இந்த அட்டையை ஓதிட்டேன், ஒரு இடத்துலயும் கூட இந்த மாதிரி இல்லை, காட்டுங்க. எவ்வளவு சிறந்த விழிப்புணர்வுன்னு பாருங்க. ஒரு நபித்தோழரிடத்திலே தைரியமாக கேட்கிறார் என்றால் குர்ஆனை அவ்வளவு கரைத்து குடித்தவர்கள் ஒன்று இல்லைன்னு தெளிவா அடிக்கிறாங்க. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள், மா ஆத்தாக்கும் ஒரு ரசூலு ஃபஹதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த வசனம் இருக்கிறதா? பலா, இது இருக்கிறது. சூரத்துல் ஹஷ்ர்ல 59வது அத்தியாயத்தில் உள்ள ஒரு வசனத்தை சொல்லும் போது இது இருக்கிறது. உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எதை தடுத்தாரோ அதை தடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வசனம் இருக்கின்ற பொழுது எங்கேயோ பிரபலியமான சூரத்துல் ஃபாத்திஹா அல்ல, சூரத்துல் இஹ்லாஸ் அல்ல, சூரத்துல் நாஸ் அல்ல, நமக்கெல்லாம் தெரியாத ஒரு இடையில் இருந்து ஒரு வசனத்தை சொல்கின்ற பொழுது ஒரு பெண்மணி ஆம் இது இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்போ அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை எடுத்துக்கிறீங்க, தூதர் சொன்னதை தடுத்துக்கிறீங்க. அப்படின்னா அல்லாஹ் தானே சொல்றான். ரசூலுல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ் சொன்னதை போன்று, ரசூலுல்லாஹ் தடுத்ததும் அல்லாஹ் தடுத்ததை போன்று. ஒட்டு முடி வைப்பதை சாபத்திற்குரிய வந்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த கருத்தில் தான் சொன்னேன். எவ்வளவு பெரிய விழிப்புணர்வான கேள்வி என்று பாருங்க. ஒரு நபித்தோழர் இடத்தில் கேட்கிறாங்க. இந்த மாதிரி பெண்மணிகள் ஒரு ஊருக்கு 2 பேர் இருந்தால் போதும், எந்த பிதாத்தும் சிறுக்குகளும் பெண்களின் உள்ளே ஒரு ஊரின் உள்ளே வராது, உடைத்து போய்விடலாம். அந்த அளவுக்கு கல்வியை படிப்பதில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து நாம் வர வேண்டும். ஆனால் கல்வியை படிப்பதில் நம்ம அதிக அக்கறை. உலக கல்விக்கு 12 வருஷம் படிக்க வச்சிடறோம், 10 வருஷம் படிக்க வைக்கிறோம், அல்லது காலேஜில் 3 வருஷம் 5 வருஷம் படிக்க வச்சிடறோம். ஆனால் இங்கே வந்து 1 வருடம் 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் கூட மார்க்கத்தின் அடிப்படை கல்வியை பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுல சேர்ப்பதில் நம்ம அதிக ஆர்வம் காட்டணும். இந்த உலக கல்வி தேவை, அது இந்த உலகத்தின் நன்மைக்கு மட்டும். மறுமைக்கு உள்ள கல்வி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒன்று. மார்க்கத்தை தெளிவில்லாமல் நீங்கள் செய்து விடுவீர்களானால் என்ன இபாதத்துகளாக இருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. நம்முடைய அங்கீகாரம் இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அது ரத்து செய்யப்படும். அல்லாஹ்வின் அங்கீகாரம் இந்த சுன்னத்துக்கு இருக்கா, பர்லுக்கு இருக்கா, தெரிந்தால்தான் நாம ஒழுங்கா செய்ய முடியும். இல்லை, நீ எவ்வளவு செய்தாலும் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நீங்க தொழவில்லை, உங்களுடைய தொழுகையை பற்றி நபிகளார் என்ன சொன்னாங்க? சல்லி ஃப இன்னக லம் துஸல்லி. நீ தொழவே இல்லை, மீண்டும் தொழு என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாமல் தொழுத, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத முறையில் தொழுதவருக்கு நபிகளார் சொன்னது தொழவே இல்லை, நீ தொழுவே கிடையாது, மீண்டும் தொழு என்று சொன்னார்கள். அப்போ வாழ்நாள் முழுவதும் ஷாஃபி ஹனஃபி ஏதோ ஒரு முறையில் நீங்கள் தொழுதீர்களா, எத்தனை வருடங்கள் தொழுதாலும் 1 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது.
அப்போதான் அந்த கல்வியை தேடனால தான் ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. கல்வியை தேடி ஒருவன் புறப்பட்டு சென்றால் சொர்க்கத்தின் வழி லேசாயிடும். அழகா காட்டிடும், இப்படி தொழுதானா உனக்கு அல்லாஹ் ஏத்துக்கிறான், இதை செய்தால் அல்லாஹ் கண்டிப்பான், இதை செய்தால் அல்லாஹ் தண்டனை தருவான். அதை இந்த கல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ நம்ம படிப்பதோடு நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இவங்களை எல்லாம் படிப்பதற்கு நீங்கள் ஆர்வம். பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு காட்டுற ஒரு 10% இதில் காட்டிவிட்டால் கூட நம்முடைய பிள்ளைகள் தெளிவாயிடுவாங்க. திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தால் அவங்களுக்கு கல்வியை, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். அதற்காக நம்முடைய கிளைகளிலேயே அந்த ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆலிமா வகுப்பும் என்னது, தீனியாத் வகுப்புகள் என்று 2 வகுப்புகள் வரக்கூடிய காலத்தில் ஆலிமா வகுப்பும் என்ன செய்யப்படுகிறது, துவக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை இதில் சேர்த்து அவர்களை திருக்குரான் பற்றிய விளக்கம் உள்ளவர்களாக, ஹதீஸ்களை பற்றிய விளக்கம் உள்ளவர்களாக உருவாக்கினா அவங்களும் திருந்துவார்கள், அவங்களுடைய பிள்ளைகளும் திருந்துவார்கள். அதன் மூலம் அவர்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலாக அது அமைந்துவிடும். எனவே நம்முடைய பிள்ளைகளை உலக கல்வியை படிக்க வைப்பதோடு மார்க்கத்தினுடைய கல்வியையும் படிக்க வைப்பதற்கு அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் வாழ்வானாக. ஆஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாமிய மாதத்தின் கடைசி மாதமான துல்ஹஜ் மாதம் இதில் நாம் அனைவர்களும் இருக்கிறோம். இது கடைசி மாதமாக இருந்தாலும் நிறைய நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புள்ள மாதமாக நபிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு. அவருக்கு இஹ்லாசுடன் மன தூய்மைன்னு கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பிறந்த பாலகனை போன்று எந்த பாவம் இல்லாமல் அதை அழிச்சிட்டு சுத்தமானவர்களாக அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இது எல்லாம் கொடுக்குறான். இங்கே இருக்கக்கூடிய நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அரஃபா நோன்புக்கு சொல்லியிருக்காங்க, குர்பானி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் முதல் 10 நாட்களில் நாம் செய்யும் எந்த அமலாக இருந்தாலும் மற்ற நாட்களில் செய்யும் அமல்களை விட சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதனால நல்லறங்கள் செய்யணும், நிறைய நன்மைகள் மற்ற நாட்கள் கிடைத்ததை விட அதிக நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 10 நாட்கள் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம். திக்ர் அதிகமாக செய்யலாம், பாவ மன்னிப்பு செய்யலாம், உபரியான தொழுகைகளை நாம் தொழுகலாம். அதே மாதிரி தான தர்மங்கள் அதிகமாக நாம் செய்யலாம். மார்க்கம் காட்டி தந்த எல்லா விதமான வழக்க வழிபாடுகளையும் இதில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்களே. ஆனால் இந்த 10 நாளில் செய்யும் நம்ம அமல்கள் மற்ற நாட்கள் கிடைக்காத அளவுக்கு பெரும் நன்மைகளை நமக்கு என்ன செய்யப்படுகிறது, ஈட்டித்தர இருக்கிறது. அதனால இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளில் நம்ம அதிகம் வணக்க வழிபாடுகளில் நபிகளார் காட்டி தந்த வழிமுறைகளின் அடிப்படையில் செய்ய எல்லாம் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக.